அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஒரு 5.1 ஆம்ப்லர் ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது எப்படி நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். இது கஸ்டமர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லைன் ஸ்பீக்கரும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனி சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆம்ப்ளையரில் இப்போது உள்ளே என்னென்ன போர்டு பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன ஐசி பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆம்ப்ளையர் பார்த்தீங்கன்னா 3 எஸ்டிகே 4N ஐசி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஐசி, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஐசி, சென்ட்ரு சப்புக்கு ஒரு ஐசியும் போட்டிருக்காங்க. ப்ரீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைடெக்கோட மினி சரவுண்ட் போர்டு போட்டிருக்காங்க. அதே ஹைடெக்கில் 6 சேனல் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் ட்ரிபிளுக்கு LM324 போர்டு போட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 5 ஆம்ஸ் எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. 10,000 MFT 50 வோல்ட்டில் கெப்பாசிட்டி 2 பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு 6 ஆம்ஸ் டயோடு 4, இந்த 1 ஆம்ஸ் டயோடு 4 போட்டிருக்காங்க. 2200 MFT 25 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆம்ப்ளையர் நீங்கள் சர்வீஸ் பார்க்குறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்த உடனே கஸ்டமர் கொடுத்த உடனே நீங்கள் ஆம்ப்ளையர் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கேமராட்டு கழட்டிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேயாச்சும் கருகி இருக்கா, இல்லை இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருகி இருக்கும், அதெல்லாம் அப்படி ஆயிருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சப்பல் லைன் இந்த ஒயரெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுங்க. பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணாமல் கஸ்டமர் கொடுத்த உடனே அப்படியே போட்டு ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா கஸ்டமர் கூட தெரியாமல் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். ஆன் ஆகாதது செட்டெல்லாம் ஆன் ஆகுது, ஆனால் ஸ்பீக்கர் லைன் தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பவர் சப்ளைலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ளை கொடுத்து செட்டை ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டேன். செட் ஆன் ஆயிடுச்சு. பென்ட்ரைவ் போடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துருச்சு. அடுத்ததில் ஃபஸ்ட் நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை நம்மளுக்கு பவர் ஆம் போர்டுக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆனில் இருக்குது, பென்ட்ரைவ் போர்டு ஆனில் இருக்குது. மல்டிமீட்டரில் டிசி 200 வோல்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த கிரவுண்டை நான் ஈச்சிங்கில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு -1 வோல்ட்டு, -26 வோல்ட் வருது, +26 வோல்ட் வருது. அடுத்த கிரவுண்டு. இப்போது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை பவர் ஆம்ப் போர்டுக்கு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசி நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கு மல்டிமீட்டரில் நான் 200 வோல்ட் டிசியில் வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பிளாக் கலர் பின் கிரவுண்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஐசி செக் பண்ணுறது ஐசியோட ஸ்பீக்கர் லைன். இந்த பீஸுக்கு இந்த வெளியில் வைக்கக்கூடாது, பீஸுக்குள்ளே இந்த ஐசிலேருந்து வர லைனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் காட்டுது. அப்போது உங்களுக்கு இந்த 2 சேனல், இந்த ஐசியில் இருக்கிற 2 சேனலில் இங்கே இருக்கிற ஐசி போயிடுச்சு. அடுத்து இன்னொரு சேனல் பார்க்கணும். இதுலேயும் வோல்ட் வருது, 27.2 காட்டுது. அப்போ இந்த ஐசியும் போயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஐசி. ஆல்ரெடி இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லைன் கொடுக்காமே இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆம்பை எங்கேயும் சர்வீஸ் பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைனுக்கு எடுத்து விட்டாங்க, டம்மி பண்ணி விட்டாங்க. இப்போது அடுத்தது இன்னொரு ஐசி. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நல்லா இருக்குது, இன்னொரு லைன் போயிடுச்சு. அடுத்து லாஸ்ட் ஒன் இது வருது. இப்போது 3 ஐசியுமே நம்ம செக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஐசி போயிருக்கு, அடுத்து இருக்கிற 2 ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குது.
இப்போ இந்த கஸ்டமர் என்னன்னு சொன்னாங்கன்னா, எந்த லைனும் சவுண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கு. கஸ்டமர் சொன்னது என்னன்னா, நீங்க இந்த ஃபுல் போர்டு எடுத்துட்டு எனக்கு கட் போர்டு போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஹைடெக்கில் போட்டுருக்க இந்த ஃபுல் போர்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஐசியுமே 3 ஐசி இதில் வந்து போட்டிருக்க ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஐசி போட்டிருக்காங்க. நம்ம இதில் ஓஎன்ஐசி வந்து போட்டு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஆம்ப்ளையரில் உள்ள இந்த பவர் ஆர்ம் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம இந்த 3 ஐசியுமே மாற்ற போகிறோம். இந்த ஃபுல் போர்டு போட்டுருக்கிறத நம்ம கட் போர்டு போட போகிறோம். இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டுமே ஈச்சிங்குமே இந்த ஆம்ப்ளையரில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன் அடிக்கும்போது ஒயரிங் லைன் எப்படி எப்படி சால்டர் பண்ணணும், எந்தெந்த லைன் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும்.
ஸோ ஃபைனலி உங்களுக்கு இந்த 3 ஐசியும் போர்டோட சால்டர் பண்ணிட்டேன். சால்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு கிளியராக இருக்கணும் சால்டரிங் பண்ணது. சால்டரிங் பண்ணிவிட்டு கடைசியாக தின்னர் வச்சு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சால்டர் பண்ண ஒவ்வொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் டச் ஆகிடக்கூடாது. ஒரு பின்னோட ஒரு பின்னை வந்து டச் ஆகிடக்கூடாது. அப்படி டச் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு ஐசி போயிடும். இப்போ அதை நான் ஈச்சிங்கில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இந்த நெட் போர்டு போட்டு இதை ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஹோல்ஸ் வந்து மாறும் நம்மளுக்கு இந்த கட் போர்டு வைக்கும்போது. அதனால் நான் இது ஹோல்ஸ் மாற்றி போட்டு உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் ஈச்சிங்கில் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இது ஏற்கனவே அவங்க போட்டிருந்தது. அவங்க வந்து ஐசி வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு மாட்டியிருந்தாங்க. அப்படி மாட்டக்கூடாது. ஐசி என்றைக்குமே இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்போ தான் ஹீட்டு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஐசி வந்து மேலே பார்த்த மாதிரி நம்ம வச்சு மாட்ட போகிறோம். போர்டு கீழே போயிடும். அதனால் உங்களுக்கு ஹோல்ஸ் மாறி இருக்குது. இந்த 2 ஹோல்ஸ் ஏற்கனவே இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஹோல்ஸ் வந்து கீழே தான் வரும். இந்த கார்னர் 2 சைடு கார்னர் வரும். இந்த ஹோல்ஸ் கூட வெளியில் வந்துருச்சு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நீங்கள் ஐசி வந்து ஈச்சிங்கில் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஈச்சிங் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஈச்சிங் பேஸ்ட் போடுறது வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். லைட்டாக போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி அடுத்து 2 ஐசிக்கும் நான் ஈச்சிங் பேஸ்ட் போட்டு நான் அதை ஈச்சிங்கில் ஃபிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம 3 ஐசி வித் போர்டோட ஈச்சிங்கில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் போட்ட போகிறோம். இந்த 2 சைடு மட்டும். இந்த 2 சைடு வந்து கார்னரும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்லேயே இப்படி ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐசி வந்து ஈச்சிங்கில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 இடத்துக்கும் நம்ம டேக் போட்ட போகிறோம். இந்த 2 சைடு கார்னரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டில் அப்படியே ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை லைன் ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வீல்னு போட்டுருக்கிற இடத்துல வந்து ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். மைனஸ் வீல்னு போட்டிருக்கிறது மைனஸ் வோல்ட் கொடுக்கணும். இது கிரவுண்ட் வந்து காமனாக எடுத்துக்கலாம். இந்த 3 போர்டுக்கும் வந்து கம்பைன் பண்ணி நான் பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். இந்த சென்ட்ரு ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கும் சப்போப்பருக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவர் சப்ளை வந்து நம்ம இந்த சென்டருக்கு போர்டுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். இதிலிருந்து இந்த 2 போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ பவர் சப்ளை கொடுக்குறக்காக ரிப்பன் ஒயரில் இந்த கலர் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் ப்ளஸ் வோல்ட்டுக்காகவும், பிளாக் கலர் ஒயர் மைனஸ் வோல்ட்டுக்காகவும், ப்ரௌன் கலர் ஒயர் கிரவுண்டாகவும் நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ அவ்வளோதான், பவர் சப்ளை லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட் லைன் கொடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டானது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, இன்னொரு இன்புட்டு இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி சென்ட்ரு இன்புட்டு இந்த பாயிண்ட்டு, சப்வூஃபர் இன்புட் இந்த பாயிண்ட்டு, சரவுண்டு இன்புட்டு இந்த ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டு. இது லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு இன்புட் சிக்னல் மாறினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் சீல்டு ஒயர் எடுத்திருக்கேன். போர்டு கடியில் போர்டு சாயாமல் இருக்கிறக்காக இந்த மல்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு, அடுத்து கிரவுண்டு, இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட சிக்னல் இன்புட்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து சென்ட்ரு இன்புட்டு, சப்வூஃபர் இன்புட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அடுத்தது வந்து சரவுண்ட் இன்புட்டு, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், இது வந்து கிரவுண்டு. அவ்வளோதான். இப்போ வால்யூம் கண்ட்ரோல் இன்புட் லைனில் நம்ம கொடுத்துட்டோம். இந்த சரவுண்டும் லெஃப்ட் ரைட்டும் இன்புட்டு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம இப்போ ஸ்பீக்கர் லைன் தான் கொடுக்க போகிறோம். இந்த எஸ்பின்னு போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கூட ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு வந்து காமனாக எடுத்துக்கிறோம். அதேமாரி சப்வூஃபரில் இந்த போர்டில் எஸ்பின்னு போட்டுக்கிறது ப்ளஸ்ஸு, இங்கே எஸ்பின்னு போட்டுக்கிறது ப்ளஸ்ஸு, கிரவுண்டு வந்து காமன். சரவுண்டில் இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, கிரவுண்டு காமன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் வேறு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வயலட்டும் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்கு உண்டான ப்ளஸ் வோல்ட்டு, இந்த கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அடுத்தது இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு, க்ரீன் கலர் கிரவுண்டு, ப்ளூ கலர் சென்ட்ரு, இந்த வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டோட ஸ்பீக்கர் ப்ளஸ் வோல்ட்டு, இந்த கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு. இப்போ நான் ஸ்பீக்கர் லைனை சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயர் போட்டு கிரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் போர்டு ரெடி. இதை வந்து ஆம்ப்ளையரில் நம்ம ஸ்பீக்கர் லைனும் சிக்னல் இன்புட் லைனும் இந்த பவர் ஆம்ப் உண்டான பவர் சப்ளை லைனும் கொடுக்கணும். அதுக்காக ஆம்பிளிஃபையரில் இந்த பவர் ஆம்ப் போர்ட்லேருந்து வர சிக்னல் இன்புட் லைனை இங்கே ஆம்பிளையரில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட அவுட்புட்லேயும், அதாவது இந்த ஸ்பீக்கர் கண்ட்ரோல் உங்களுக்காக எடுத்திருக்கேன். இப்படி உங்களுக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்டு.
இப்போது இந்த சிக்னல் லைன் எல்லாத்தையும் நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்லேயும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அவுட்புட்லேயும் சென்ட்ரு சப்பு இது எல்லாத்துலேயும் சால்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் கழட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த ஸ்பீக்கர் டிஎம்கேவில் வந்து நம்ம ஒயர் சால்டர் பண்ண முடியும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லோ கலர் சப்வூஃபர் லைன், க்ரீன் கலர் கிரவுண்டு, ப்ளூ கலர் வந்து சென்ட்ரு. ஆம்ப்ளர் பின்னாடி இருக்கா பார்த்துங்க. ஃபஸ்ட் இருக்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு சப்வூஃபர். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இது ஃபுல்லாக சால்டரிங் பண்ணிவிட்டு போர்டில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது சால்டரிங்கில் ஒவ்வொன்றும் காட்டினா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். அதனால் இதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம் போர்டு ஃபுல்லாக நான் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து இந்த பேஸ்டபுள் வந்து போர்டு பார்த்தீங்கன்னா LM324 ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு, அதனால் வந்து நான் ஐஸ்வர்யா பிராண்டோட பஸ் பிடி போட்டிருக்கேன். இப்போது இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுனால தான் நான் சால்டரிங் வைக்கிறது எது காட்டல உங்கள்கிட்ட. சால்டரிங் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற லைனிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் செட்டை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் எந்த ஸ்பீக்கர் லைனும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம பவர் ஆம் செக்ஷன் மாற்றினோம். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணிவிட்டு வால்யூம் வச்சு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வைக்கிறேன். அடுத்து சரவுண்ட் வைக்கிறேன். சென்ட்ரு, இப்போ நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ ஃபுட்டேஜ், நாய்ஸ் கேன்சலேஷன் நான் எதுவும் போடலை. ரோட்டில் போகிற வண்டி சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். இப்போ இது போக உங்களுக்கு 5.1 ஆம்பியர் புதுசாக நம்ம அசம்பிள் பண்ணையில் எல்லா லைனும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக காட்டுறேன். தேங்க்யூ.